வெளியாகியிருக்கிறார்கள். வழக்கை கொடுத்தது இந்து மகாசபா. வெற்றி பெற்ற மகிழ்ச்சி உலக இந்துக்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய ஆசை, அனைவரும் அயோத்திக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இந்துக்களே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா இந்துக்களும் அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய மறுமலர்ச்சி. அடுத்து காசிக்கும் வழக்கு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். மதுராவுக்கும் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். தாஜ்மஹால், குதுப்மினார் இவற்றிற்கும் நாங்கள் இந்து மகாசபா வழக்கு பதிவு செய்திருக்கிறது. காசியிலே அகழ்வாராய்ச்சியுடைய செய்தியை வெளியிட வேண்டும் என்று ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது, உத்தரவு கொடுத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே அந்த அகழ்வாராய்ச்சியுடைய செய்தி வந்திருக்கிறது. மும்பையிலேயே அகழ்வாராய்ச்சியுடைய செய்தி அங்கே இந்து கோவில், சிவன் கோவில் என்பதற்கான அடையாளம் இருக்கிறது என்று அகழ்வாராய்ச்சி சொல்லியிருக்கிறது. இது கோர்ட்டிலே சமர்ப்பிக்கப்பட்ட உண்மையான செய்தி. ராமர் கோவில் அகழ்வாராய்ச்சியிலே ஈடுபட்ட கே முகமது என்ற இஸ்லாமிய சகோதரர் கேரளாவை சேர்ந்தவர். அவர் சொல்கின்ற போது இந்துக்களுக்கு புனிதமான இடம் காசி, மதுரா, அயோத்தி. இஸ்லாமியர்களுக்கு மெக்கா, மதீனா போன்று இது புனிதம். ஆகையாலே இவற்றை இஸ்லாமியர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். 85% இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே அதை விட்டுத்தர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அந்த செய்தியை இந்து மகாசபா வரவேற்கிறது. இங்கே நம்முடைய தமிழகத்திலே முகில் என்ற நக்சலைட் பிரிவை சார்ந்த ஒருவர் ராமனையும் ராமனங்கும் விநாயகப் பெருமானையும் ரொம்ப அவதூறாக, ஏளனமாக அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ வந்திருக்கிறது. இவர் வீரப்பனுடைய கூட்டாளி என்று சொல்கிறார்கள். ஆனால் வீரப்பனோடு இருந்த உளவாளி என்று சிலர் சொல்கிறார்கள். இங்கே திருப்பூரிலே வழக்கு கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசு காவல்துறை அந்த முகில் என்ற தரம் கட்ட பேச்சை பேசக்கூடிய, மத நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய, அந்த செயல் செய்யக்கூடியவரை கைது செய்ய வேண்டும் என்று இந்து மகாசபா சொல்கிறது. தமிழகத்திலே ஆலயத்தை பாதுகாக்க, ஆலயத்திற்கு உள்ளே, ஆலயத்திற்கு வெளியே மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக அகில பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவை நடத்தி வருகிறது. இங்கே ஒவ்வொரு ஆலயத்திலும் பக்தர்களுடைய குழு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்து மகாசபா செய்து வருகிறது. தமிழகத்திலே ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை தமிழகத்திலே ஒளிபரப்ப தடை என்ற வார்த்தை இருந்தது. ஆனால் அது உத்தரவு அல்ல, வாய்மொழி உத்தரவு என்று சொன்னார்கள். இருந்தாலும் அதை மீறி தமிழகத்திலே எல்லா ஆலயங்களிலும் ராமனுக்கு, ராமஜென்மஸ்தானுக்காக சிறப்பான பூஜைகள் நடைபெற்றது. அத்தனை மக்களும் அயோத்தி வருவதற்காக எல்லா இடங்களிலும் இருந்து மத்திய அரசு ரயிலை ஏற்பாடு செய்திருக்கிறது. உண்மையிலேயே நன்றி. நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு சொல்கின்ற போது அயோத்திக்கு தமிழகத்திலே செல்லக்கூடியவர்களுக்கு உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே தமிழகத்திலே இருந்து அயோத்தி செல்லக்கூடிய இந்துக்கள் அறநிலைத்துறையை நாட வேண்டும். அறநிலைத்துறை அந்த அயோத்திக்கு செல்லக்கூடிய ரயில் கட்டிடத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அகில பாரத இந்து மகாசபா சொல்லிக் கொள்கிறது. சபரிமலையிலே மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பக்தர்களுக்கு சரியான வசதி செய்யவில்லை. உணவுக்காக 48 நாள் விரதம் இருந்து போகக்கூடியவர்கள் உணவுக்காக கையேற்றக்கூடிய நிலை சபரிமலையிலே இருந்தது. தமிழகமும் சில உணவு
அவரை மட்டும் தாமரை கண்ணுள்ளவனுக்கு பார்க்கிற இடமெல்லாம் மஞ்சளாக இருக்கும். நம்முடைய பார்வை அந்த மசூதியோடு நின்றுவிட்டது. நம்முடைய பார்வை அந்த மசூதியை தாண்டி அவர்கள் 98 பேர் இருக்காங்க. நம்ம 1528 வரோம். பாபர் இடித்தான் என்பது வரலாறு. அவங்களுக்கு விவரம் தெரியும். கனிமொழிக்கோ ராஷாவுக்கோ உதயநிதிக்கோ விவரம் தெரியாது. இந்துக்களை அப்படி ஒரு கோப்பை குழப்பி விட்டாங்க. இங்கே வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டு கிடைக்கும் அப்படி அவங்க நினைக்காங்க. அந்த காலம் மலையாளி போச்சு. முஸ்லீம்கள் கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏண்டா வீட்டுக்கு சட்டம் போடுறீங்க. ஒரு கே முகமது சொல்கிறார், மசூதி இருந்த இடத்துல கோவில் கட்டல, கோவில் இருந்த இடத்தை இடிச்சிட்டு மசூதி கட்டி இருக்கிறான். அந்த மசூதியை இடிச்சிட்டு கோவில் கட்டுறான். இது தப்பு இல்லை. அப்படின்னா நீ கேஸ் போடணும்னா யார்கிட்ட போடணும்? சர்தார் வல்லபாய் பட்டேல்னு போகணும். சோமநாதபுரம் ஆலயத்தை நீ ஏண்டா மசூதியை இடிச்சிட்டு கொடுத்து இந்த விவரம் கூட திமுகவுக்கு தெரியாது. இவன் குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டிட்டு இருக்கக்கூடியவன். இந்த பகுதியை விட்டு வேற எங்கேயாவது போவாரா? உதயநிதி போவாரா? சனாதனத்தை செஞ்சுக்க கை வச்சு உட்கார்ந்துருக்கிறார். பெருமாள் பொண்ணு போறாங்க. ஒரு சார் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒவ்வொரு இடமா சிதந்திக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஆசை ஒரு இடத்துல சீட் கிடைக்காது. வடக்கே காங்கிரஸ் 0 இங்கே திமுகவை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டுதான் அவர்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு சண்டை, எதிர் கட்சி. அங்கேயும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களுக்கு இல்லை. ஆகையினால தமிழகத்தில்